கேட்கக்கூடிய தேவ செய்திக்கு நேராக நாம் திரும்புவோம். हम इस सप्ताह के संदेश को और ताकेंगे. சங்கீத புத்தகம் 119 அதிகாரம், भजन संगीता 119 अध्याय 59வது வசனம். 59 Psalm 119 verse 59. आमेन. भजन संगीता 119 अध्याय में 59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். मैं अपनी चाल चलन को सोचा और तेरी चितौनियों का मार्ग लिया. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு मैंने अपनी चाल चलन को सोचा என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். और तेरी चितौनियों का मार्ग लिया. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु का पवित्र नाम को महिमा हो. இந்த சங்கீதம் பெரிய சங்கீதம். ये भजन संगीता एक बड़ा संगीत है. 176 வசனங்கள் இருக்கிறது. 175 वचन है. 22 அடிகளாக தலைப்பு போட்டிருக்கிறது. इसमें ऐसे हेडिंग दिया है 22 कड़ी में. ஒவ்வொரு 22 எழுத்து எபிரேய எழுத்து 22 எழுத்து. ये इब्रानी भाषा का 22 अक्षर में ऐसे लिखा. எப்படி லெட்டர்ஸ் ஏபிசிடி 26 எழுத்து போல, जैसे अंग्रेजी में ABCD 26 है, அதே वैसे போல எபிரேய எழுத்துக்கள் 22. वैसे इब्रानी अक्षर 22. அந்த ஒவ்வொரு எழுத்துலையும் தலைப்பு போட்டு ஆலப், பாத், கிமல் இப்படி தலைப்பு போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे एक एक अक्षर में अलफ और वेद और कोई कोई लिखा. இப்போ நாம் வாசித்த வேத பகுதியில தலைப்பு கேத். अभी हम जो वचन पढ़ा वो वचन का जो हेडिंग दिया है खेद. அதுல இருந்து தான் நம்ம வாசிக்கிறோம். खेद उसमें से हम पढ़ रहा. இந்த சங்கீதம் பெரிய ஒரு சங்கீதம். एक बड़ा अध्याय है. இது தேவ கட்டளை குறித்த ஒரு காதல் கடிதம், லவ் லெட்டர். ये परमेश्वर का आज्ञाओं के बारे में एक मुखपत का चिट्ठी है. ஹல்லேலூயா. हालेलुया. the holy scriptureங்கிற வேதம், அந்த ஸ்கிரிப்சர், அந்த வேதம்ங்கிற வார்த்தை 19 தடவை சொல்லப்பட்டிருக்கு. इसमें वचन वचन वो शब्द 19 बार लिखा. வேதம் வேதம்ங்கிற வார்த்தை, वचन का शब्द ஹோலி ஸ்கிரிப்சர்ங்கிற வார்த்தை 19 தடவை சொல்லப்பட்டிருக்கு. हमें 19 बार लिखा है वचन. 198 ரெஃபரன்ஸ் as to God's word. और परमेश्वर का वचन करके 198 बार. 198 வேர்ட் இங்க கவனிக்கணும். 198 ரெஃபரன்ஸ் வந்து only the word வார்த்தையை வலியுறுத்தியே பேசி இருக்கிறது. 198 बार वचन वचन करके लिखा है. கைக்கொள்ளுதல், கீப்பிங் கைக்கொள்ளுதல், அந்த வசனங்களை கைக்கொள்ளுதுங்கிற வார்த்தை 15 தடவை और சொல்லப்பட்டது. 18 बार लिखा आज्ञा मानो करके. இந்த சங்கீதம் ரொம்ப விசேஷமான சங்கீதம். ये भजन संगीता 119 एक विशेष अध्याय है. அதனாலதான் எபிரேய எழுத்தை போட்டு 22 தலைப்பாக கொடுக்கப்பட்டது. इसलिए अध्याय को इब्रानी अक्षर के 22 அதிலே நாம் வாசித்த வார்த்தை, उसी में से हम पढ़ा है. 59வது வசனத்தை படிக்கலாம். 59 को वापस पढ़ेंगे. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிக்கு நேராக திருப்பினேன். मैंने अपनी चाल चलन को सोचा और तेरी चितौनिया का मार्ग लिया. இங்கே கவனிக்க வேண்டும். இங்கே இந்த வசனத்திலே செல்ஃப் எக்ஸாமினேஷன். इस वचन में अपने बारे में हम परख के देखना. சுயமாக நம்ம எக்ஸாமினேஷன் கொடுக்க हम சொல்லப்பட்டிருக்கிறது. अपने आप को परखना. அதாவது என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு, मैंने अपनी चाल चलन को सोचा. நீங்க சுயமாக சிந்திக்கிறவர்களாக மாற வேண்டும். आमीन. तुम क्या करना, स्वयं अपने बारे में सोचना. உன் வாழ்க்கையில உன் தேவனுடைய வழிகளை சரியானபடி சிந்திக்க வேண்டும். तो अपनी जिंदगी में पहले परमेश्वर के मार्ग के बारे में अच्छे से सोचो. என் கால்களை உம்முடைய சாட்சிக்கு நேராக திருப்பணும். और तेरी चितौनिया का मार्ग लिया. உங்க வழி என்னன்னு சொல்லி முதல்ல சிந்திங்க. पहले तो अपने अपने चाल चलन के बारे में सोचो. உங்க கால்களை தேவனுடைய வேதத்துக்கு நேராக, அவருடைய வார்த்தைக்கு நேராக உங்க கால்களை திருப்பி நேராக திருப்பி. और तुम अपने पाँव को परमेश्वर को उस वचन के ओर फेरना है. நேராக திருப்பப்படணும். उस वचन के ओर सीधा तुम्हारे पाँव. அவருடைய
அடிச்சுவடில் நடந்தோம் அல்லவா என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, क्योंकि जैसे प्रेरित पौलुस ने कहा हम उसी के पत्त चिन्ह पर चलता था, அதாவது இயேசுடைய அடிச்சுவடில் அப்போஸ்தலர்கள் நடந்தார்கள், यीशु के पत्त चिन्ह पर प्रेरित लोग चलता था, அந்த அதே அடிச்சுவடில நாம் கடந்து வருகின்ற கொண்டிருக்கிறோம். उसी चाल चलन पर हम, இதுதான் தேவனுடைய சபை. यही परमेश्वर அப்ப அவருடைய அடிச்சுவடுகளிலே நடந்தோம் அல்லவா என்று பவுல் சொல்கிறார். इसलिए प्रेरित पौलुस ने कहा हम तो उनकी पत्त चिन्ह पर चलता था। அவருடைய அந்த கால்கள், அப்போ கால்கள் உம்முடைய சாட்சிக்கு நேராக திரும்பினேன். आमीन। मैं अपने पाँव को आपकी चितौनी को और मार्ग लिया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அப்ப அந்த அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. आमीन। वो சங்கீதம் அதே 119 105 வாசிக்கலாம். आमीन। इसी अध्याय में भजन संगीता 119 में 105 कहता तेरे वचन, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. तेरा वचन मेरे पाँव के लिए दीपक और मेरे मार्ग के लिए उजियाला है। அதே சங்கீதம் 119 105 வசனம். भजन संगीता 119 अध्याय में அவருடைய 105 வசனம் கால்களுக்கு தீபமும் உன்கா பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. उनका वचन हमारे पाँवों के लिए दीपक है और मार्गों के लिए उजियाला है। அப்ப இங்க கவனிக்க, உங்களுக்கு தீபமும் வெளிச்சமும் வேணும் என்று சொன்னால், और तुम्हारा दीपक और उजियाला का जरूरत हो। எனக்கு அங்கே நான் யுஎஸ் நியூயார்க்கு போறேன், அந்த தீபமும் வெளிச்சமும் கர்த்தருடைய தீபம் இருக்கும்போது இருளை கடந்து வெளிச்சத்துக்கு வர முடியும். मैं भी जो यूएसए में जा रहा हूँ, वहाँ भी जो प्रभु का ये दीपक और उजियाला होगा तो मैं अंधियारों को पार करके उजियाले में आ जाएगा। லைட் வேணும், அதன் மூலமாக வெளிச்சமும் வேணும். दीपक भी चाहिए, उनके द्वारा उजियाला भी। எனக்கு காலையில இந்த வசனத்தை கொண்டு பேசினார். मुझे सवेरे समय ये वचन से प्रभु बात எனக்கு किया। நைட் முழு சரியா தூக்கம் இல்ல, रात पूरा अच्छे नींद नहीं था, சரியா தூங்கல. बराबर से ஆனாலும் सोया नहीं। மறுபடியும் ஒரு நேரம் அலாரத்தை வச்சேன். फिर भी एक अलार्म रखा है, அடிச்சு அப்படி கண்டா சந்துச்சு. अलार्म बजा, फिर भी मैं सो गया। மறுபடியும் எழுந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு वापस उठ के स्नान करके மறுபடியும் ரெடி ஆனேன். दोबारा मैं तैयार हुआ। ரெடி ஆகிட்டு இருக்கும் போது जब तो मैं तैयार हुआ, எனக்கு ஆண்டவர் 7 மணிக்கு இந்த வார்த்தையை கொடுத்து பேசுறேன். सवेरे 7 बजे प्रभु ये वचन से मुझसे बात 7 மணிக்கு பேசினதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். 7 बजे जो प्रभु वचन दिया मैं भी आ ஒன்னவர் என்னுடைய சிந்தை ஆண்டவரிடத்துல செலுத்தினேன். आमीन। केवल मैं अपने विचार को प्रभु के ओर लिया है। நல்ல தலை பாரம் இருந்துச்சு. मुझे बहुत सर दुख रहा था, ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரோட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே फिर भी मैं उस हालत में भी प्रभु को और धन्यवाद करते रहता। டேவிட சரியா 5:45 5:30 இப்போ 5:45 ஆயிட்டாகணும். डेविड 5:30 बजे हर हफ्ता उठेगा, लेकिन आज 5:45 हो गया। இதெல்லாம் விரிச்சு தயாராகும். ये सब वही पीछा के तैयार அவருக்கு ஒரு டைம், இவனுக்கு 6:30 டைம். आमीन। डेविड का 5:30 है और जेनिसन का 6:30 है। இங்க கவனிக்கணும். सुनिए, பிட்டி வந்திருக்க, பிட்டி எத்தனை மணிக்கு கேள தெரியல, पिट्टी को 7 बजे। 7 बजे இங்க கவனிங்க. ஏன்னா ஞாயிற்று ஒருத்தருக்கு இங்க ரெடி சமையல் கீழே நடக்குது, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. क्योंकि सब कुछ तैयार करना है। நாங்க எப்பவுமே சனிக்கிழமையில இருந்து ஆயத்தப்பட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெடி ஆகி हम हर हफ्ता शनिवार से तैयार होते होते रविवार तक आ जाता है। ஆண்டவர் இந்த वசனத்தை குறித்து பேசினார். प्रभु ये वचन से मुझसे बात किया। ஆண்டவரே, நான் இந்த வாரத்துல கடைசியாக ஆராய்ச்சிட்டு நான் போகணும் வெளிநாட்டுக்கு. मैंने सोचा है प्रभु इस सप्ताह आखिरी हफ्ता में आराधना करके मैं जाना है बारगांव। நான் என்ன செய்ய, मैं क्या करूं, சபைக்கு என்ன பேச? कलीसिया के लिए मैं क्या बोलूं? ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல உன்னிடத்துல ஆண்டவர் பேசுறேன். आमीन। प्रभु ने कहा पहले मैं तुझसे बात कर, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு मार्गों को सोचो, என் கால்களை मेरे पाँवों को உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக आपके திருப்பினேன். चितौनियों के ओर मैं मार्ग लिया। அவருடைய வசனம் उनका वचन சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம். भजन संगीता 119 உம்முடைய में வசனம் என் கால்களுக்கு தீபம், आमीन। तेरे वचन मेरे पाँव के लिए என் दीपक பாதைக்கு வெளிச்சம். और मेरे मार्ग के लिए उजियाला। அப்ப என்னுடைய வழிகளை मेरे मार्ग को நான் சிந்தித்து எப்படி இருக்கேன் சிந்திச்சுட்டு मैं कैसा हूं करके सोच के அதை சிந்திக்கணும். सोचना चाहिए। அதுக்கு ஆங்கிலத்துல கன்சிடர் யுவர் வேஸ் கொடுத்திருக்கிறான். अंग्रेज में ऐसे दिया, कंसीडर यूर वेज। அல்லேலூயா. हालेलुया। அதாவது அந்த உன்னுடைய அதை சரியாக நீ கன்சிடர் யுவர் வே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. मतलब तो ठीक अपने चाल चलन के बारे में सोचो। கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அப்படி பார்க்க முடிகிற அந்த வாசனம். किंग जेम्स वर्जन में ऐसे दिया, கன்சிடர் யுவர் வேஸ். कंसीडर यूर वेज। அதாவது திங்க்
கேர்ஃபுல்லி அபவுட். अच्छा, அதுக்கு நல்ல அர்த்தம் திங்க் கேர்ஃபுல்லி அபவுட். ये और अच्छा थिंक केयरफुली अबाउट. அதாவது கவனமாக நீ எண்ணிப்பார். बहुत ध्यान से तेरे चाल चलन உன் வழிகளை சிந்தித்து நீ கவனமாக எண்ணி ध्यान से सोचे तेरे मार्गों के बारे में. அதாவது மனதில கொண்டு வரணும். मतलब वो विषय को मन में लेकर आना. திங்க் கேர்ஃபுல்லி அபவுட். तो ध्यान से सोचो तेरे मार्ग. கவனமாக எண்ணிப்பார். ध्यान पूर्वक सोच. உன்னுடைய வழியை சிந்தித்து பார். तू अपने चाल चलन के बारे में सोच के देख. கவனித்து பார். ध्यान से देख. உன் வழியை சிந்தித்து பார். तेरे मार्ग के ओर देखो. வேதத்திலே காகங்களை கவனித்து பார். आमीन. ये शास्त्र में कहता आकाश के पक्षियों कौवा को ओर ताको. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார். आकाश के पक्षियों के ओर ताको. அங்கே யோபு 40:15 சொல்றாரு பிகபித்துங்கிற மிருகத்தை கவனித்து பார். और आयुब 40:15 में कहता है वो जो जलगज जानवर के ओर ताको. இப்படி சில வேதத்திலே கவனித்து பார், உற்று பார் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे शास्त्र में कई जगह पर ध्यान से देखो करके लिखा है. நீங்கள் கவனித்து உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். इसलिए तुम पहले अपने अपने चाल चलन के बारे में सोचो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. ஆகவே எனக்கு காலையில பேசக்கூடிய பேசின வார்த்தை இதுதான். मुझे सवेरे ये वचन से என் வழிகளை சிந்தித்து கொண்டு मैं अपने मार्गों को सोच विचार करके என் கால்களை அவருடைய சாட்சிகளுக்கு அவருடைய வார்த்தைக்கு நேராக நான் திருப்பணும். मैं अपने पाँव को उनके वचन के ओर फेरना. எனக்கு இப்போ யாரும் வழிகாட்டி கிடையாது. क्योंकि मुझे अभी ये यात्रा के लिए कोई अगुवा नहीं. கைட் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச். आमीन. ये चर्च का नाम है गाइड ऑफ क्राइस्ट எனக்கு चर्च. கைட் அவர்தான். मेरा अगुवा कौन है? वही है. வழிகாட்டி அவர்தான். मेरा अगुवा वही है. அகுவா கே ரூபி वही है. हालेलुया. அவர்தான் எனக்கு முன்னோடி அவர். முன்னோடி. वही मेरा अगुवा के रूप. ஃபோர் ரன்னர். वही मेरा अगुवा के रूप. ஆங்கிலத்துல ஃபோர் ரன்னர். अंग्रेज में मेरे से पहले वही दौड़ा था ये मार्ग எனக்கு में. முன்னோடி இயேசு. मेरे से पहले वही दौड़ा. அங்கே எபிரேயர் 6 கடைசி வசனம் சொல்லுது எனக்கு முன்னோடி இயேசு. इब्रानी 6वां आखिरी वचन कहता मेरे अगुवा के रूप. ஆங்கிலத்துல ஃபோர் ரன்னர். अंग्रेज में फोर रनर. அவருடைய அந்த ஃபோர் நாலேஜ் இருக்கிறது. आमीन. उसके बाद और पहले ज्ञान भी है. முன்னறிவு. ஹல்லேலூயா. पहले का ज्ञान उसके पास है. எனக்கு முன்பாக ஒரு முன்னறிவு அடைந்து அவர் முன்னோடியாக அவர் பரமேறி சென்றவர். वो मेरे अगुवा के रूप ही है. वो मेरे से पहले सब कुछ जानकारी है. वो स्वर्ग में भी चला அந்த गया. அடிச்சு விடல. उसी पत चिन्ह पर நான் அதுல திருப்பி அந்த வழியை நடத்தும் போது उसी पत चिन्ह पर मुझे प्रभु अगुवाई அதுக்கு करेगा. நேராக நடத்தும் போது उसी की ओर मुझे अगुवाई करेगा. எனக்கு கர்த்தருடைய தீபம் मैं प्रभु का वचन मेरा दीपक है. பாதையில வெளிச்சமா पाँव के लिए दीपक का, मेरे मार्गों के लिए நான் उजियारा. எல்லா இருளை கடந்து வெளிச்சத்துக்கு मैं வருவேன். सारे अंधियारों को पार हालेलुया. करा. हालेलुया. धन्यवाद धन्यवाद. அப்ப பக்தன் யோபு சொல்கிறார். और भक्त अय्यूब कहता है. யோபுவின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம். अय्यूब के पुस्तक யோபு 29 அதிகாரம். अय्यूब 29वां அங்கே வாசிக்கலாம். पढ़ेंगे. மூன்றாவது வசனம். अय्यूब 29 29:3. அப்பொழுது அவர் என் தலைமேல் பிரகாசித்தது. அப்போ அங்கே கவனிக்க வேண்டும், தீபமும் வெளிச்சமும் வரும்போது இருளை கடந்து போகிறோம். जब उसके दीपक का प्रकाश मेरे सिर पर रहता था और उससे उजियाला पाकर मैं अंधेरे में चलता था. இருளுங்கிறது ஈவில் தீமை. आमीन. अंधेरे मतलब क्या है? बुराई. शैतान का कार्य है. वो शैतान का काम. இங்க கவனிக்க வேண்டும். அப்ப அதை என்னை விட்டு நீங்கி போகும். वो मुझसे दूर हो जाएगा. நான் கடந்து போகிறேன் வெளிச்சத்துக்கு. मैं उजियाले में पार कर दूं. அவர் என்னை வழிகாட்டிட்டே போவார். वो मुझे अगुवा करते रहे. आगे आगे கர்த்தர் जाइए. என் மேய்ப்பராய் இருக்கிறார். आमीन. ये मेरा चरवाहा है. நான் தாழ்ச்சி அடையேன். मुझे कुछ कठिन होगा. ஹல்லேலூயா. हालेलुया. என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து वो मुझे हरी हरी चराइयों में चरा. அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை सुखदाई जर्नी के पास ले என்னை जाएगा. கொண்டு போய் मुझे விடுவார். ले जाएगा सुखदाई அவர் जर्नी. என் ஆத்துமாவை தேற்றி
वो मेरे जीव में நம்முடைய चलेगा। நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே वो நடத்துவார். अपने नाम के निमित्त मुझे धर्म के मार्ग में अगुवाई करेगा। இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு என்னை கொண்டு செல்வார். आमीन। वैसे अनुभव में प्रभु मुझे ले जाएगा। உங்களை இந்த 2 மாதம் அப்படி கொண்டு செல்வார். तुम्हें भी ये 2 महीने आगे आने वाले 2 महीने में ऐसी क्या अगुवाई करेगा। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி கொண்டு செல்கிறார். तुम सभी को ऐसी की अगुवाई करेगा। ஆகவே உங்க இன்னைக்கு செய்யக்கூடிய வேலை என்னன்னா, இன்றைய நாள்ல பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா, इसलिए आज का दिन प्रभु तुमसे बात करता है। என் வழிகளை உங்கள் வழிகளை சிந்தித்துக் கொண்டு आमीन। तुम अपने अपने मार्ग को चाल चलन के बारे में सोचो। உங்க காலை तुम्हारे पाँव को அந்த வழிகளுக்கு அந்த அவருடைய கற்பனைக்கு நேராக நடத்தணும். उनके चितौनियों को और मार्ग लेना, திருப்பணும். तो फेरना है। அப்ப டர்ன் பண்ணணும், திருப்பணும். आमीन। टर्न होना है, फेरना। இதுதான் இந்த நாள்ல உங்களோட செல்ஃப் எக்ஸாமினேஷன். आमीन। ये तुम्हारे लिए तुम्हारे बीच में आज प्रभु बात करता, तुम अपने आप को परख के देखो। சங்கீதம் 139:22ல வாசிக்கிறோம். भजन संहिता 139 में 139 भजन संहिता 139 23 வாசித்தா, 23 वचन। தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ए परमेश्वर मुझे छाछ जान ले, मुझे परख कर मेरी चिंताओं को जान ले। வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். और देख कि मुझ में कोई बुरी चाल है कि नहीं, और आनंद के मार्ग में मेरी अगुवाई कर। இந்த வழியிலே என்னை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். इस मार्ग में अगुवाई करने के लिए तुम सभी सौंपो। அதை உங்கள் வழிகளை சரியாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். आमीन। तुम सब अपने अपने चाल चलन को सोचो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। இந்த நாட்கள்ல சிந்திக்கிக் கொள்ளக்கூடிய உங்கள் வாழ்க்கையாக இருக்கிறது. आमीन। दिनों में ऐसे तुम உங்கள் चलो परख के देखना। வழிகளை சிந்தித்துக் கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் உங்கள் கால்களை திருப்ப வேண்டும். तुम भी अपना अपना पाँव को मार्गों को पहले परख के देखो, फिर पाँव को उनके ओर फेरो। அவருடைய தீபம், उनके दीपक அவருடைய வெளிச்சமும் और उनका उजियाला கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா மாறி. तुम्हारे पाँव के लिए दीपक है और मार्गों के लिए उजियाला। இதுதான் நான் விட்டு சொல்ற சபைக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. ये मैं आज का दिन कलिसिया के देने वाले ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் आखाई भविष्यवाणी की किताब 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். पहला अध्याय 5वां वचन। எல்லா இடத்துக்கும் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் आखाई 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, पहला अध्याय 5वां। இப்போதும் சேனையை கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். अब भी जो सेनाओं को यहोवा कहता, तुम सब अपने अपने मार्ग को सोच विचार करो। 7வது वசனத்துல வாசித்தா அதே சொல்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சேனையை கர்த்தர் சொல்கிறார். और 7वें वचन में भी वही कहता है, तुम सेनाओं के यहोवा तुमसे यो कहता है, अपने अपने चाल चलन पर सोचो। ஆகாய் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசித்தால், உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். आहे दूसरा 15 वचन। अब सोच विचार करो कि आज से पहले, अर्थात जब यहोवा की मंदिर में पत्थर पर पत्थर, உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். अब सोच विचार करो। அடுத்தது 18வது வசனத்துல வாசித்தா, और 18 वचन। உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். अब सोच विचार करो। உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. 2 बार लिखा है, अब तू अपने मन में सोच विचार करो। டோட்டலி இந்த 1வது அதிகாரத்திலே 2வது அதிகாரத்திலையும் 5 டைம்ஸ் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे दोनों अध्याय में 5 बार लिखा है, सोच विचार करो, सोच विचार करो। 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், पहला अध्याय 5वां वचन, 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், पहला अध्याय 7वां वचन, 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், दूसरा अध्याय 15वां वचन, 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல दूसरा 2 अध्याय தடவை 18वां சொல்லப்பட்டிருக்கிறது. वचन। ऐसे 2 बार दिया। ஆகவே இந்த நாட்களே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். इसलिए इन दिनों में तुम सब अपने अपने मार्गों को உங்கள் வழிகளை சிந்தித்துக் கொண்டு உங்கள் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திரும்புங்கள். अपने अपने चाल चलन के बारे में विचार करो, उनका चितौनियों को और फेरो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அப்போ இங்கே எரேமியா 2:31 எடுத்தால், यिर्मयाह दूसरा अध्याय 31 वचन। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் यिर्मयाह दूसरा अध्याय 31வது வசனத்தை வாசிக்கலாம். 31 वचन। வாசிங்க 2:31. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள்.
நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிலுமான பூமியாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான், இனி உங்களிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? ए लोगों, यहोवा के वचन पर ध्यान दो। क्या मैं इस्राएल के लिए जंगल या घोर अंधकार का देश बना? तब मेरी प्रजा क्यों कहती है हम तो आजाद हो गए हैं, इसलिए तेरे पास फिर न आएंगे? இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செழிப்பான அனுபவத்தில் நடத்தினார். ये इस्राएल लोग हरियाली अनुभव இன்பமான கானான்களை நடத்தினார். मनोहर कानान के ओर अगुवाई की। அவர்களே இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிலுமாக பூமியாக இருந்தார். क्या इस्राएल के लिए परमेश्वर जंगल या घोर अंधकार के जैसे था? அவர்களை அப்படி நடத்தல. ऐसे कभी नहीं किया। அப்ப நாங்களோ எஜமான்கள் என்று we are lord என்று சொல்கிறார்கள். लेकिन वो लोग कहते हैं हम तो आजाद पा लिए, நான் தான் ராஜா, मैं ही राजा, நான் தான் மந்திரி, मैं ही मंदिरी, we are lord என்று சொல்றாங்க. हम तो आजादी पा लिए। அதனால தான் லார்ட் ஆஃப் லார்ட் ன்னு சொல்றாரு. इसलिए कहता है वो प्रभुओं का प्रभु। ஹalleluya. हालेलुया। லார்ட் ஆஃப் லார்ட், प्रभुओं का प्रभु, காட்ஸ் ஆஃப் காட், ईश्वरों का ईश्वर, விஸ்டம் ஆஃப் விஸ்டம், वो ज्ञानियों से बढ़कर बड़ा ரூலர் ज्ञानी, ஆஃப் ரூலர். वो आकिमों से बढ़कर இந்த உலகத்துல ஒரு அதிகாரம், அதுக்கு மேல ஒரு அதிகாரம். शालाबाकावा। इस संसार में एक अधिकार होता है, उनसे बढ़कर एक अधिकार அதனால है। தான் இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए सब कुछ, ஆகவே அதுக்கு மேலாக ஒண்ணு இருக்கிறது. सबसे बढ़कर एक अधिकार। இவங்க உங்களை நான் இப்படி நடத்தினேனப்பா, आमीन। इसलिए प्रभु कहता मैं तुम्हें ऐसे अगुवाई किया क्या? அப்ப இதை நீ சிந்தித்து பார். ये विषय को तू सोच विचार कर। கர்த்தர் உங்களை நடத்தின விதத்தை சிந்தித்து பாருங்கள். प्रभु तुम्हें कैसे चाल चलन में अगुवाई किया, तुम सोचो। இப்ப உங்களுடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும். हम सब अपने अपने जिंदगी के बारे में सोचें, சிந்திங்கள். सोचो। இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்குது நான் செய்தி கொடுக்கறதுக்கு. और 15 मिनट है। அதாவது சிந்தித்து பாருங்கள். सोचो, உன் வழிகளை சிந்தித்து பார்த்து, तो अपने अपने चाल चलन के ओर परख உன் दे। கால்களை तुम्हारे पाँव அவருடைய வேத வசனத்துக்கு நேராக திருப்புங்க. उनके चितौनियों को वचन के ओर फेरो, அதுக்கு நேராக டர்ன் பண்ணணும். उनके ओर फेरना, வேற எங்கது எங்கேயும் டர்ன் பண்ண கூடாது. நேரா और किधर भी नहीं मुड़ना, उनके ओर, நேரா திருப்பணும். उसके वचन के ओर मुड़ना। ஹalleluya. हालेलुया। எனக்கு சொல்லித்த அந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். जो मुझे दिया है ये सत्य को मैं तुम्हें दे, எனக்கு ஆண்டவர் பேசுற சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். मेरे लिए जो बातें किया अभी मैं तुम्हारे लिए எனக்கு देता। யார் இல்ல, मेरे लिए और कोई नहीं, நியூயார்க்ல யாரும் கிடையாது. न्यूयॉर्क में कोई नहीं। ஹalleluya. हालेलुया। அந்த கலிபோர்னியாவுக்கு போன சகோதரன் அங்க ஹோட்டல் வச்சிருக்காரு, அவரும் என்ன வந்து ரிசீவ் பண்ண வர மாட்டார். और जो कैलिफोर्निया में गया वो भाई जो होटल रखा वो भी मुझे रिसीव करने नहीं आएगा। இங்க கவனிங்க, सुनिए, எனக்கு அவரே என்னை டர்ன் பண்ணி நடத்துவார். मेरे लिए वो ही सब कुछ है। அவர் எனக்கு தீவமா இருக்கிறார். वो मेरा दीपक, எவ்வளவு பெரிய லைட்டுங்க அவரு, वो कितने बड़े उजियाला, அவர் எவ்வளவு பெரிய ஒளியாக இருக்கிறார். वो कितने बड़े ज्योति, தேவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है, God is light. परमेश्वर ज्योति। நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். मैं ही ये संसार का ज्योति। Jesus said, I am the light of the world. यीशु ने कहा मैं इस जगत का ज्योति हूँ। இங்க மாத்திரம் ஒளி இல்லைங்க, ना केवल इस जगह पर, எனக்கு போற இடங்கள்ல ஒளியா कहाँ कहाँ मैं जाऊंगा वहाँ भी वो मेरे लिए उजियाला। உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். आवे वो इस जगत के लिए Jesus ज्योति। said, I am the light of the world. यीशु ने कहा मैं इस जगत का ज्योति இந்த हूँ। வேத வசனம் ये परमेश्वर का எனக்கு वचन தீபமாக இருக்கும், मेरे लिए दीपक, பாதைக்கு வெளிச்சமா मेरे இருக்கும். मार्गों के लिए இங்க उजियाला। மாத்திரமல்லங்க, எங்க போனாலும் சரி, ना केवल यहाँ कहाँ कहाँ मैं நீங்க जाऊंगा। பாம்பே வந்துட்டு கல்லடக்குறிச்சிக்கு போனாலும் சரி, பாம்பே வந்துட்டு பூனா போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, तुम बॉम्बे आके या खलीडे कुर्ची या पूना जाओ, कहाँ भी हो, எங்க போனாலும் சரி, कहाँ भी किनाओ, அவருடைய ஒளி அவருடைய தீபம் உங்களோட இருக்கும். उनका दीपक तुम्हारे साथ है। அந்த தீபம் இருக்கும்போது जब दीपक रहेगा तभी உங்களுக்கு பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கு. तुम्हारे मार्ग में पूरा उजियाला मिलता, இருளை எல்லாம் கடந்து तुम போவீர்கள். सारे अंधियारों को पार करेंगे। நான் இருளை கடந்து வெளிச்சத்திற்குள்ளே मैं भी अंधियारों को पार करके उजियाले में आऊंगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 18 இப்படியாக பாடுகிறார், எனது விளக்கு எரிய செய்தீர், ஆமென். இருளை ஒளியாக்கினீர் என்று 28வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 18:28 வாசிக்கலாம். भजन संगीत 18:28। தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்,
வெளிச்சமாக்குகிறார். हाँ तू ही मेरे दीपक को जलाता है. இருளை வெளிச்சமாக்குற தேவன். ओ अंधियारों को उजाला बना. இருளை வெளிச்சமாக்குற தேவன். अंधियारों को उजाला बनाने वाला परमेश्वर. சூரியன் இல்ல, सूर्य नहीं, சந்திரன் இல்ல, चंद्रमा नहीं, நட்சத்திரம் இல்ல. तारगण नहीं. நாலாவது நாள் உண்டாக்கப்பட்டது சூரியன், சந்திரன், நட்சத்திரம். चंद्र तारगण चौथे दिन बना. காலங்களை நிர்ணயிக்க உண்டாக்கப்பட்டது சூரியன், சந்திரன், நட்சத்திரம். वो सारे ऋतुओं को समयों को ये करने के लिए फोर्थ डे क्रिएशन, वो चौथा दिन का थर्ड डे क्रिएशन प्लांटेड எல்லா தாவரங்கள். तीसरे दिन में सारे पौधा सब कुछ. ஆனால் வெளிச்சம் உண்டாக கிடந்தால் வெளிச்சம் உண்டானதே. लेकिन परमेश्वर ने कहा उजाला हो, उजाला हो. தேவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर उजाला. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். मैं और पिता एक साथ. வெளிச்சம் உண்டாக கிடவும் उजाला हो. இயேசு கிறிஸ்துவின் முகத்துடைய பிரகாசம் यीशु मसीह के चेहरे की प्रकाश அங்கே டான் ஆச்சது. वहां टैन हुआ. பவுலை சந்தித்தது. प्रेरित पौलुस के பேரொளி சந்தித்தது. एक बड़ी ज्योति அந்த आया. வெளிச்சத்திலே தான் அவன் उस போயிட்டு ज्योति में प्रेरित पौलुस அந்த வழியிலேயே போயிட்டு उसी இருக்கிறான். मार्ग में गया. அதுக்கு முன்னால उससे पहले அவன் எல்லாத்திலையும் கற்று தேர்ந்தவன். वो सब நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். व्यवस्था के अनुसार निर्दोष व्यक्ति. எல்லாத்தையும் அவன் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். कतना பெஞ்சமின் கோத்திரத்தான். धन्य के பரிசேயன். वो परिशी. அவனை கொடுத்து பெரிய ஃபுட்நோட்ஸே இருக்குது. प्रेरित पौलुस के बारे में एक बड़ा पठ्या. ஆனாலும் परंतु கிறிஸ்துவுக்குள்ளாக मेसिया पर அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக मेसी இருக்கிறதற்காக पर रखने के लिए அவருடைய வழிகளுக்குள்ள வந்துட்டான். उनके मार्ग को लिया. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில इसलिए प्रेरित पौलुस के जीवन கர்த்தர் அவருடைய அடிச்சுவடிலே நடந்தோம் அல்லவா என்றுகிறார். इसलिए वो इतने हिम्मत से कहता हम प्रभु यीशु मसीह के पथ चिन्ह पर அந்த चलता था. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. फिलिपियो तीसरा பிலிப்பியர்களது நிருபம் फिलिपियो 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय எடுத்து வாசிக்கலாமா? देंगे. அங்கே 9வது வசனத்தில் சொல்கிறார், நவ நான் வசனம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிறதும் அல்லாம நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் காணப்படும்படிக்கு. और उसमें पाया जाऊं न कि अपनी उस धार्मिकता के साथ जो व्यवस्था से है, वरन उस धार्मिकता के साथ जो मसीह पर विश्वास करने के कारण है. 3:9 அங்கே கவனிக்கணும். அதுல ரொம்ப ஒரு பெரிய வசனம். அதுக்குள்ள இருக்கிறது என்ன கண்டென்ட்னா, அவன் சுயநீதி அவனுக்குள்ள எல்லாத்திலையும் கற்று தேர்ந்தவன். इसमें क्या लिखा है? वो सब कुछ पढ़ा किया था, निपुणता. இங்க பாருங்க, 5ஆம் வசனத்தை சொல்றார், அவன் 8ஆம் நாள்ல பிறந்த விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். 5 वर्ष में लिखा 8वें दिन मेरा खतना हुआ. இஸ்ரவேல் வம்சத்தான், इस्राएल का वंश, பென்யமீன் கோத்திரத்தான், बिन्यामीन के गोत्र, எபிரெயர்கள் பிறந்த எபிரெயன், इब्रानिया का इब्रानी. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், व्यवस्था के विषय में कहो तो பக்தி फरीसी. வைராக்கியம்படி சபைகளை துன்பப்படுத்தினவன், उत्साह के विषय में यदि कहो तो कलीसिया को सताने वाला. நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். व्यवस्था की धार्मिकता के विषय में यदि कहो तो निर्दोष था. இதெல்லாம் இருக்கட்டுங்க. ये सब कुछ रखो. அவர் sufficiency from God, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறான். लेकिन प्रेरित पौलुस ने कहा हमारी योग्यता परमेश्वर की எங்களுடைய ओर से. தகுதி தேவனாலே हमारी உண்டாயிருக்கிறது. योग्यता परमेश्वर அவர் की ओर से. sufficiency from God. हमारी योग्यता परमेश्वर की அங்கே ओर से. சொல்கிறான். இங்கே 1 கொரிந்தியர்ல நீங்கள் சொல்லும்போது அங்கே வாசிக்க முடியும். पहला कुरिन्थियों 1 கொரிந்தியர்கள் நிருபம் पहला कुरिन्थियों வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. जल्दी से निकलेंगे. 1 கொரிந்தியர்கள் நிருபம். पहला कुरिन्थियों எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை 4ஆம் அதிகாரத்தில் இருக்குமா இருக்கும். 1 கொரிந்தியர்கள் நிருபம் வாசிக்கலாம். எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாக்கு 2 கொரிந்தியரா இருக்கும். 2 கொரிந்தியர்கள் நிருபம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்கள் நிருபம். பிரைஸ் தி லார்ட். तीसरा अध्याय 3:5 படியே. 2 கொரிந்தியர் 3:5. दूसरा कुरिन्थियों तीसरा अध्याय 5. ये नहीं कि எங்களால் ஏதாகிலும் ஆகு என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. ये नहीं कि देखिए 2 கொரிந்தியன்ஸ் 3:5. 2 கொரிந்தியர் 3:5. दूसरा कुरिन्थियों तीसरा अध्याय 5 वचन. ये नहीं कि हम अपने आप से इस योग्य है कि अपने ओर से किसी बात का विचार कर सके, पर हमारी योग्यता परमेश्वर की ओर से है. Our sufficiency from God. हमारी योग्यता परमेश्वर की ओर से. அவரிடத்திலிருந்து என்னுடைய தகுதி வருகிறது. उसी के ओर से मेरा योग्य मिलता. God is our qualification. आमीन. प्रभु ही हमारा योग्य है. இங்க கவனிங்க. அங்க சொல்லி பிலிப்பியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். फिलिपियों को पता. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல फिलिपियो तीसरा எல்லாம் இருந்தாலும் सब कुछ है फिर भी ஏன் சுயநீதி இல்ல? अपने धार्मिकता नहीं, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதி. आमीन. जो उस धार्मिकता के साथ जो मसीह पर विश्वास करने के कारण है, அவதான் கிறிஸ்துவுக்குள் உள்ளவனாக இருக்கிறான்.
वो मेसी पर रहता था, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். मेसी पर रहता, ஏன்னு சொன்னா क्योंकि அவர்தான் இந்த பூமியில वो ही इस धरती में வானமண்டல பொல்லாத சேனைகள், आकाश मंडल के बुराई குறைத்தனங்கள், प्रधानत्व, அதிகாரங்கள், அதிகாரம், அந்தகார லோகாதிபதிகள், अंधकार की இந்த शक्ति, மாம்சமும் ரத்தமும் ஜெயிக்க முடியாது. ये मांस और लहू से मलयुत नहीं होता. அதை ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. जो जय पाया प्रभु यीशु में, ஏனென்றால் அவர்தான் பரிசுத்தர், वो ही पवित्र, அவர்தான் குற்றமற்ற, वो ही निष्कपट, அவர்தான் वो மாசற்றவர், ही निर्मल, அவர்தான் वो ही பாவிகளுக்கு पापियों से अलग, அவர்தான் வானாதி वो வானங்கள், ही आकाश से भी ऊंचे किए हुए, அப்படிப்பட்டவர் அவர் ஒருவர்தான். केवल वो ही है. அப்படிப்பட்டவர்க்குல उस पर அவர்தான் அந்த அந்த அடிச்சுவடில நடந்தவர், आमेन, वो ही वो पत्थर चिन्ह पर चलता था, அவருடைய மார்பில இருந்தவர். उनके सीने पर था. அந்த பூமியில इस धरती அந்த தீபத்தை वो सूजिया அவர் மூலமாகத்தான் வெளிப்படுத்தினார். उनके द्वारा ही. அதனால தான் சொன்னார், இயேசு நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். आमेन, इसलिए उसने कहा मैं इस जगत का ज्योति हूँ. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு. हर एक मनुष्य को प्रकाशित करने वाला सच्ची ज्योति அப்ப அந்த அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். वो मेसी पर हम रखना. அதுக்கு தேவை என்ன? उसका क्या जरूरत? அந்த கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடில். वो मेसी के पत्थर चिन्ह. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் நாங்கள் அடிச்சுவடில் நடந்தோம் என்று சொல்கிறார். आमेन, इसलिए प्रेरित पौलुस कहता है हम उसी पत्थर चिन्ह पर 2 चलते हैं. கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்கிறார். दूसरा कोरिन्थियों 12 अध्याय में 18 वचन. படிக்கிறதுக்கு நாங்க வேற எந்த பொலிவையும் தேடணும்னா நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடில் நடந்தோம் அல்லவா என்று சொல்கிறார். क्या हम एक ही आत्मा के चलाए न चले? क्या एक ही लीक पर न चले? ஃபுட் ஸ்டெப், அதே ஃபுட் ஸ்டெப். एक ही लीक पर चलता था. பிதாவுடைய சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். पिता का इच्छा यीशु पूरा किया. கர்த்தருடைய அந்த தீபம் இருந்தது, प्रभु पर वो उजाला था. அதே அடிச்சுவடில் அப்போஸ்தலர் நடந்தார்கள். उसी लीक पर அதே प्रेरित लोग அடிச்சுவடில் चलते திருச்சபை நடக்கிறது. थे. उसी लीक पर कलीसिया चल रहा. ஆகவே தான் அங்கே ஒளியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. और इसलिए हमारे बारे में लिखा है वो ज्योति के पवित्र है. அங்கே கொலைசேர்க்கல் நிருபத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. कोलुसियों का கொலைசேர்க்கல் நிருபம் कोलुसियों நீங்க வேகமா எடுத்துக்கணும். கொலைசேர்க்கல் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் पहला अध्याय இன்னும் 13ஆவது வசனத்தை வாசித்தா 13 वचन. 12ஆம் வசனம், ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை பங்கெடுப்பதற்கு நம்மை தகுதியாக்கினவரும் और पिता का धन्यवाद करते रहो जिसने हमें इस योग्य बनाया कि ज्योति में पवित्र लोगों के साथ मीरास ले இருளின் सका. அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். उसने हमें अंधकार के वश से छुड़ाकर अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया जिससे हमें छुटकारा अर्थात पापों की क्षमा प्राप्त होती है. அப்ப இயேசு சொன்னா நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்ன இல்லாமல் ஒருவன் பிதாவுக்கு வரான். इसने कहा मार्ग और सत्य और जीवन में ही हूँ, मेरे द्वारा कोई पिता के पास नहीं இந்த நாட்களில் நம்ம இயேசுவை நாம் பின்பற்றுவோம். आमीन. इन दिनों में हम यीशु என்னை கண்டால் பிதாவை पर चलेंगे, जो कि मुझे देखा पिता को देखा. இயேசு எப்படி இந்த பூமியில ஜெயித்தாரோ, यीशु जिस प्रकार इस पृथ्वी में विजय पाया, அவருக்கு எப்படி தீபமும் வெளிச்சமும் இருந்து இருளை கடந்து வந்தாரோ, जिस प्रकार यीशु वो दीपक और उजियाला के द्वारा अंधियारा को पार किया. பெரிய இருள் என்ன தெரியுமா? இருள் एक बड़ा अंधियारा क्या? मरण. மரணம். आमीन. मरण, मृत्यु. அந்த இருள் ஆண்டு கொண்டது. वो मृत्यु राज्य किया அந்த இருளை, उस अंधियारा को, அந்த இருளை கடந்து उस अंधियारा को पार कर வானாதி வானங்களுக்கு, ओ शाबा बाबा, आकाश के ऊंचे किए गया. வானமண்டல பொல்லாத சேனைகள், आकाश मंडल के बुराई से துரைத்தனங்கள், प्रधानत्व, அதிகாரங்கள், अधिकार, அந்தார अंधकार லோகாதிபதிகள் की शक्ति, எல்லாத்தையும் ஜெயித்து ये सबसे विजय पाकर அந்த வழியைத்தான் उसी मार्ग நீங்க திரும்பணும். तुम फिर உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து तुम अपने अपने मार्गों को और सोचो, உங்கள் கால்களை तुम अपने पाओ को அந்த வார்த்தைக்கு उस நேரா, वचन के ओर फेरो, அதுக்கு நேராக திருப்ப उस போது वचन के ओर फेरेगा तुम. உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ओ शाबा, तुम्हारे मन में शांति मिलता, பிரசன்ஸ் ஆஃப், ओ உங்களுக்கு शाबा, அந்த பிரசன்ஸ் கிடைக்கும். तुम्हारा वो महिमा मिलता. அல்லேலூயா. हालेलुया. அந்த உங்களுக்கு அல்லது மைண்ட் வேலை செய்யாது. नहीं तो तुम्हारा दिमाग काम नहीं करेगा, இங்க கவனிங்க, உன் மைண்ட் வேலை செய்யாது. तुम्हारा दिमाग खराब हो जाएगा. கம்ப்யூட்டரை விட உன் மூளையில பெரிய வேலையெல்லாம் இருக்கு. हाँ, मैं कंप्यूटर से बढ़कर तुम्हारा दिमाग में கம்ப்யூட்டர் बहुत बड़ा செய்யாத बड़ा வேலையெல்லாம் உன்னால உங்களுக்கு உன் மைண்ட்ல जो வச்சிருக்க. जो मशीन से नहीं होता तुम्हारे दिमाग से होगा. கம்ப்யூட்டர் ஃபெயில். वो मशीन पूरा फेल है. அல்லேலூயா. हालेलुया. உனக்கு கொண்டு செய்யக்கூடிய காரியம் பெருசா இருக்குது. आमीन. वो तुम्हारे लिए करने वाला काम बड़ा है. அப்ப உனக்கு நீ நீ உன்னுடைய வழிகளை சிந்தித்து சரியான அவருடைய அந்த வார்த்தைக்கு நேராக உன் கால்களை நேராக திருப்பும் போது, इसलिए जब तू अपने अपने
चाल चलन पर सोच विचार करके तू अपने मार्ग को उसी वचन के ओर फेरेगा। வெளிச்சம் உண்டாகுகிறன்னு சொல்வது எப்படி வெளிச்சம் வந்ததோ कैसे आया वो उजियाला, उजियाला हो बोला तुरंत उजियाला हो गया। அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா மாறி उनका वचन ही पांवों को दीपक और मार्गों को उजियाला। பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார் ஜீசஸ் शाबा काबा, वो प्रकाशित भोर की प्रकाशित तारा, விடிவெளி நட்சத்திரம், हमें प्रकाशित देने वाला तारा। ஹல்லேலூயா। हालेलुया। விடிவெளி நட்சத்திரம் உதிக்கிறது போல உதிக்கும்। जैसे भोर की तारा उदय होता वैसे उदय हो। உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ரெவலேஷனை தருவார்। जीव तुम्हारे जिंदगी में एक बड़ा प्रकाशित, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்। ऐसे एक अनुभव के लिए हमें बुलाया। இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்। ये एक बड़ा सब्जेक्ट இத है பரிசுத்த வேதாந்தத்தை இன்னும் உதாரணம் எடுத்து காமிச்சா இன்னும் 2 மணி நேரம் பேசணும்। और भी 2 घंटा बात करना पड़ेगा। ஹல்லேலூயா। हालेलुया। நாம் சிந்திக்காதனா புத்தி இல்லாததா போயிடக்கூடாது। लेकिन हम मंतमति में निर्बुद्धि में नहीं होना। கலாத்திய சபை இப்போ புத்தி இல்லாத காத்தியரே, प्रेरित पौलुस गलातिया कलीसिया को कहा, हे निर्बुद्धि कलीसिया, 1வது வசனம் சொல்றா புத்தி இல்லாத கலாத்தியரே, हे निर्बुद्धि कलीसिया, நீ ஆவில துவங்கி மாம்சத்துல முடிக்கிறியா? क्या तू आत्मा में शुरू करके शरीर में अंत करेगा? சிந்திக்காதவர்கள் இப்படி செய்யாதவர்கள் புத்தி இல்லாதவர்களாக போயிடுவார்கள்। जो कि अपने मार्ग के बारे में सोच विचार नहीं करता वो निर्बुद्धि है। இப்படி சிந்திக்காதவர்கள் 10 கனியில புத்தி இல்லாத கனிகள், 5 கனியில புத்தி இல்லாத கனிகள் வருகை இழந்துருவாங்க। वैसे जो कोई मार्ग के बारे में सोच विचार नहीं करता वो 10 कन्या में जैसे 5 निर्बुद्धि 5 बुद्धि के तस आता, उनके आगमन में वो அது निर्बुद्धि சபை त्यागा குறித்து हुआ। சொல்லுது, கன்னிகள்னா சபை। 10 कन्या मतलब कलीसिया, பாதிக்கு பாதி आधा से आधा இருளை கடந்து வெளிச்சத்துக்கு போக முடியாது। अंधियारा को पार करके ज्योति पर नहीं जा நாம் सकता। வெளிச்சத்தின் பிள்ளைகள், हम ज्योति के நாம் संतान, வெளிச்சத்துக்குரியவர்கள், हम ज्योति का, இருளுக்குரியவர்கள் அல்ல। अंधियारा का இப்ப नहीं। நான் போகக்கூடிய இடம் வேற। हम जाने वाले जगह दूसरा, இப்ப இருளை கடக்க வேண்டும்। अंधियारा को पार இந்த करना। பூமியிலையும் இருள் இருக்குது। इस पृथ्वी में भी अंधियारा, அந்த பலவிதமான இருளை கடக்கிறதற்கு वो कई प्रकार का अंधियारा पार நீங்க करना। பயப்பட வேண்டாம், डरो मत, நீங்க பயப்பட வேண்டாம், डरो मत, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன்। डरो मत, मैं तुम्हारे साथ, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், इधर उधर मत थक, मैं உன்னை तुम्हारे பலப்படுத்தி परमेश्वर, உனக்கு சகாயம் பண்ணுவேன்। मैं तुम्हें सहायता करूंगा, நீதியின் வழக்கரத்தால் உன்னை मैं தாங்குவேன்। अपने धार्मिकता के हाथ से तुम्हें संभाले ஏசாயா रखूंगा। 41:10 சொன்னது போல ऐसा 41:10, I will uphold, और मैं तुम्हें संभाल, நான் உன்னை upright, உன்னை मैं अपने दाहिने हाथ से तुम्हें நீதியின் संभाल, வழக்கரத்தால உன்னை நிறுத்துவேன்। दाहिने हाथ से तुम्हें உன்னை संभाल, நிறுத்த முடியும் அவர்। वो तुम्हें खड़ा करेगा। ஆகவே நீ ஒன்னும் பயப்பட புத்தி இல்லாத போயிடக்கூடாது, ऐसे निर्बुद्धि में सोच मत, புத்தி இல்லாத சபையாக இருக்கக்கூடாது। निर्बुद्धि कलीसिया मत बनो। நான் விட்டுட்டு போற இந்த 2 மாசத்துலயும் मैं जो छोड़ के जाता है எவ்வளவோ 2 महीने, உபதேசங்களை கேட்டிருக்கீங்க। तुम कितने सारे उपदेश को உங்கள் सुन வழிகளை चुके, சிந்தித்துக் கொண்டு तुम अपने अपने मार्गों को सोच विचार மோசே करके। மலைக்கு மேல 40 நாள் போனாரு, கொஞ்சம் மோஸ்- தாமதிச்சது, मूसा पर्वत पर 40 दिन गया, थोड़ा लेट हुआ, டிலே, लेट தாமதிச்ச உடனே लेट हुआ வேற மாதிரி போயிடுச்சு। दूसरे टाइप में। ஹல்லேலூயா। हालेलुया। இங்க நான் இருக்கும்போது ஒரு டைப், அப்புறம் வேற டைப்। आमीन। मेरे सामने तुम लोग एक तरफ से, मैं नहीं तो दूसरे तरफ से। நீங்கள் கற்றுக்கொண்டபடியே நீங்கள் கற்றது, கண்டது, கேட்டது, அடைந்தது அதன்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும்। आमीन। क्या क्या तुम सीखी है, सुनी है, देखा है, उसी के अनुसार पालन किया करो। பிலிப்பியர் 4:9 வசனத்தில் வாசிக்கிறோம், फिलिपियो 4:9, நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ அவைபடி செய்யுங்கள், அப்பொழுது சமாந்த தேவன் உங்களோடு இருப்பார்। जो बातें तुमने मुझसे सीखी और ग्रहण की और सुनी और मुझ में देखी, उन्हीं का पालन किया करो, तब परमेश्वर जो शांति का सोता है तुम्हारे साथ நீங்க रहेगा। என்னிடத்திலே கற்றுக்கொண்டது என்ன? जो जो तुम मुझसे நீ என்னிடத்திலே सीखा, அடைந்தது என்ன? जो ग्रहण நீ किया, என்னிடத்திலே கேட்டது जो என்ன? सुना நீ என்னிடத்திலே और जो मुझसे देखा, கண்டது என்ன? क्या मुझसे देखा तुम, அவைகளை செய்யுங்கள், उसी के अनुसार पालन किया करो, அப்போது சமாந்த தேவன் உங்களோடு இருப்பார்। तब परमेश्वर का जो शांति का सोता तुम्हारे साथ சமாந்த रहेगा। தேவன் உங்களோடு இருப்பார்। शांति का सोता तुम्हारे साथ रहेगा। இந்த வேளையில इस समय में நீங்க செய்யக்கூடியது என்ன? तुम क्या करना, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க। तुम अपने अपने मार्ग को ध्यान करो, சிந்தித்து பார்த்து सोच विचार करो, உங்க கால்களை तुम्हारे पाँव को அந்த वழிகளுக்கு நேராக, ओ அந்த वचन के சித்தத்துக்கு நேராக, ओ उनके इच्छा அந்த के வார்த்தைக்கு நேராக ओ वचन के ओ நேராக திருப்பணும்। फेरना। அப்படி திருப்பினால போதுங்க, वैसे करेगा तो बस உங்களுக்கு
தீபம் வந்து விடுகிறது. तुम्हारे लिए दीपक मिलेगा. உன் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா तेरे पाँव के लिए दीपक, तेरे मार्गों के लिए உங்களை उजियारा. சரியான பாதையிலே கர்த்தர் நடத்துவார். प्रभु तुम्हें ठीक मार्ग में अगुवाई करेगा. புத்தி இல்லாதவர்களாக சிந்திக்காதபடி இருக்கக்கூடாது. ऐसे मन तुमति में निर्बुद्धि में मत रखना. அதற்கு பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல நிறைய எடுத்துட்டு வந்தேன். இப்ப நேரம் இல்ல பேச. अभी बहुत सारा वचन लेकर आया, समय नहीं है. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. அங்க புத்தி தெளிஞ்சிட்டுங்க. अभी बुद्धि आ गया. தகப்பன்ட்ட வாரம் பாருங்க புத்தி. पिता के पास आया बुद्धि पाकर. அவன் சிந்திச்சிட்டாங்க. वो अभी समझ पाया. என் தகப்பன்ல எவ்வளவு பூர்த்தியான ஆகாரம் இருக்கு. अरे मेरे पिता के घर पे कितने सारा भोजन है. சிந்திச்சிட்டான். वो अभी समझ அவன் पाया. காலை சரியா டர்ன் பண்ணி போயிட்டாங்க. वो उड़ाई पुत्र क्या किया, अपने पाँव को ठीक से फेरा. பன்றிக்கு போடுற தவிடு கூட இல்ல. जो सुअर खाने वाले भूसी भी नहीं मिला. அவன் அப்பதான் உணர்றாங்க. तब वो समझ पाया. டர்ன் பண்ணிட்டான். वो टर्न किया. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் கால் சரியாக திரும்புது நேராக. ठीक वो अपने पाँव को वचन के ओर फेरा. அங்கதான் அவனுக்கு தீபமும் வெளிச்சம். तब उनका दीपक भी मिला, उजाला भी मिला. அந்த வீட்டுல ஆரவாரம். कितने बड़े அந்த जय வீட்டுல जयकार. பெரிய மகிழ்ச்சி. वो घर के अंदर बहुत बड़ा आनंद. அந்த அதிகாரத்துல தான் उसी अध्याय में 9 டைம்ஸ் அங்கே சந்தோஷம்ங்கற வார்த்தை இருக்கிறது. 9 बार लिखा आनंद के शब्द. முழு பைபிள்லயும் ये सारी शास्त्र में லூக்கா 15ஆம் அதிகாரத்துல தான் சந்தோஷங்கிற வார்த்தை அதிகமா இருக்கு. लूका 15वां अध्याय में आनंद का शब्द अधिक. பிலிப்பியர்கிறது நிருபத்துல 4 அதிகாரத்திலையும் 16 தடவை சந்தோஷம் glad அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் இருக்குதாங்க. और ये फिलिपियों के पत्री 4 अध्याय में 16 बार ये आनंद और महन के शब्द दिया. இந்த வீட்டுக்கு சந்தோஷம் உண்டு. आमेन. ये घर के लिए आनंद இந்த मिलेगा. வீட்டுக்கு சமாதானம் உண்டு. ये घर के लिए शांति मिलेगा. உங்கள் வழிகளை சிந்தித்து நீங்கள் திரும்பும்போது, तुम केवल अपने अपने मार्गों को உங்கள் पर கால் सोचो. நேராக திரும்பும்போது, तुम्हारे पाँव को उनके वचन के ओर फेरो. தகப்பன் விழிமேல் வழி வைத்து आमेन. पिता इसे रास्ता देखकर बैठता है. அங்க பெரிய ஒரு தீபம் வருகிறது. एक बड़े दीवा. தேவன் தீபமாக இருக்கிறார். परमेश्वर ही दीवा. அவனுக்கு பாதையெல்லாம் வெளிச்சமா மாறுது. तेरे मार्ग पूरा उजियारा होता है. உன் சகோதரன் ஏற்றுக்கொள்ளட்டாலும், यदि वो अपने भाई को ग्रहण नहीं किया, அதாவது அவன் சகோதரன் ஏற்றுக்கொள்ளல, उनका खुद सगे भाई ग्रहण नहीं किया, அவர் தீபமாக இருந்தார். लेकिन वो उनके அவர் लिए வெளிச்சமாக இருந்தார். उनके लिए दीपक था, उजियारा था. இவன் உள்ளே வர மனதில்ல. उनका अंदर आने का मन नहीं था. அப்போ बड़ा சரியாக டர்ன் பண்ணிட்டான். ठीक वो फेरा था. நான் ரட்சிக்கப்பட்டேன். मैं भी उतार पाया. எனக்கு சரியாக டர்ன் ஆனால தான் இந்த வழியில நான் வர முடிஞ்சது. मैं ठीक वो वचन के ओर फेर लिया, इसलिए मार्ग में मैं आया. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது. मेरा पिता पास्टर, என் சொந்தங்கள் பாஸ்டர் मेरे கிடையாது. रिश्तेदार என் पास्टर, சொந்தங்கள் ரட்சிக்கப்படல. मेरे रिश्तेदार अभी तक ஆனால் परंतु இதுதான் என்னுடைய நண்பன். यही मेरा मित्र, வேதம் தான் என்னுடைய நண்பன். ये शास्त्र की मेरा मित्र இதுக்கு है. நேராகவே என்னை டர்ன் பண்ண इसी के और प्रभु मुझे ऐसे अगुवाई किया. ஜீரோ வால்ட்டா இருந்தவனே, जो मैं शून्य था, ஜீரோ வால்ட்டா இருந்த வாட்டா இருந்து ஜீரோ வாட் 0 वाल्ट बल्ब था मैं, 100 வாட்டா மாறினேன். अभी 100 वाल्ट, 100 வாட்டை फिर 100 वाल्ट, 1000 மாற்றுறேன். 1000 वाल्ट, 1000 1000 பெரிய காலோஜனா மாத்து. बड़े 1000 बना दी. தேசத்துக்கு देश के लिए ஒளியை கொண்டு போகக்கூடிய ज्योति ले जाने ஒரு சின்ன एक छोटा सा ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு விளக்கா வச்சிருக்க. इस्तेमाल करने वाले दीपक. ஹalleluya. हालेलुया. நீ டர்ன் ஆயிட்டே இரு. आमीन. तो उसी के ओर फेर थे ஒன்லி இந்த வார்த்தையை கொண்டு. तेरे द्वारा. வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினது. आमीन. केवल ये वचन से इस जगत को बनाया. வார்த்தைக்கு நேராகவே நீங்கள் திரும்புங்கள். वो वचन के ओर तुम फिरो. நீங்க சிந்தித்து பார்த்து திரும்புங்கள். जरा सोच विचार करो, फिरो. மதிகடலாக இருந்திராதீங்க. मंतमती में मत रखो. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. बहुत सारे उदाहरण है. நேரம் 12 மணி ஆயிட்டு. अभी 12 बज गया. சந்தோஷமா நான் அனுப்ப விரும்புறேன். मैं तुम सभी का आनंद से विदा करने चाहता हूँ. முறுமுறுப்போடு நீங்க போக வேண்டாம். तुम आज का दिन कुड़कुड़ा के नहीं जाना. நல்ல சந்தோஷமா போங்க. सब आनंद से जाओ. முகமலர்ச்சியோட போங்க. सब मन चेहरा बहुत मगन होके जाना. வெளிநாட்டுல பாஸ்டர் கொலம்பஸ்ல பாஸ்டருக்கு எழிலரசன் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க பெரிய பிரசங்கம் பண்றவங்க, लॉन्ग मैसेज கொடுக்கறவங்க. यूएसए कोलंबस में एक सेवक है, उनका नाम एलील अरसन. उन्होंने बताया कि पास्टर आप लंबा संदेश देने वाला. ஒரு 15 நிமிஷம் தான் அங்கலாம் வந்து கேட்பாங்க. मेरे चर्च में 15 मिनट संदेश सुनेंगे. நான் உங்கள்ட்ட தான் வரக்கூடிய நாட்கள அங்க இருந்து பழகிட்டீங்க வரணும் போல. मैं सोच रहा हूँ तुम्हारे पास आके मैं ट्रेनिंग लेकर उधर जाना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. ரொம்ப லம்பாவா கொடுப்பீங்க பாஸ்டர். अब बहुत நீளமான செய்தி கொடுக்குறீங்க. நான் வந்து 50 ட்ராக்ஸ் கொடுத்தா 2 பேர் கையில வச்சிருக்கேன், அவ்வளவு பேர் கீழே போட்டு போறான்.
आमीन। मैं 50 लोग का परिचय देता हूँ प्रभु के बारे में। 2 जन हाथ में लिया, बाकी सब फेंक दिया। அவர் என்கிட்ட இங்கே நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஹிந்தி கற்றுத்தாங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட பேசி பழகினவர். वो हमारे सभा को देखा है, हिंदी सीखने के लिए ऐसे मुलाकात கொஞ்சம் हुआ। ஹிந்தி பாட்டு எனக்கு கொடுங்க. मुझे थोड़ा हिंदी கொஞ்சம் का ஹிந்திக்காரங்க ஒரு 4-5 பேர் வராங்க அங்க. आमीन। वहाँ भी हिंदी से 4 लोग 5 लोग आ रहा है। அப்போ எனக்கு தேவை. मुझे जरूरत है। அல்லேலூயா. हालेलुया। அவர் கூட நான் இந்த 2 பாட்டு புக்கையும் நான் கொண்டு போனேன் என் கூட. आमीन। அவர் கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகமா இருப்பார். मैं जाते समय 2 गीत का किताब भी ले जाना। அப்ப நீங்க கவனிங்க, அவர்களை எந்த விதத்திலேயாவது உற்சாகப்படுத்தணும். किसी रीति से भी वो लोग को भी उत्साहित करना। அதற்கு ஆண்டவர் அந்த உற்சாகத்தாவினால் என்ன हाँ, प्रभु उत्साहित का आत्मा से मुझे भरपूर करेगा। உங்களுடைய ஜெபத்தினால, तुम्हारे प्रार्थना के द्वारा, ஸ்தோத்திரத்தினால, तुम्हारे स्तुति உங்களுடைய से, வேண்டுதனால तुम्हारे निवेदन से என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். मुझे प्रभु बल देता। இனிமே அடுத்த பாட்டு வந்தா ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கும். इसके बाद में बात करेगा तो वो कठिन இந்த उपदेश। தோசையை மாத்தி போட்டுட்டேன், जैसे ये डोसा भी बना रहा है, इसको ऐसा पलटेगा तो ரொம்ப கடினமா இருக்கும். बहुत कठिन हो जाएगा। அதனால இங்க கருகாத தோசையா போங்க. इसलिए आज के दिन तुम्हारा डोसा ये नहीं होना, जल உபதேசம் नहीं जाना डोसा आज का दिन। உபதேசம் இல்லாம நான் உங்களை அனுப்புறேன். आज तुम सभी को मैं उपदेश भी ना भेजूंगा। ஒரு க்ளூ கொடுத்து உங்களை அப்படி அனுப்புறேன். ऐसे एक क्लू देकर भेजता हूँ। दोबारा हम प्रभु की ओर ताकेंगे। Praise the Lord. आमीन, हालेलुया। Thank you, கர்த்தத்தினால் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தீர்கள். प्रभु इस दिन में सचमुच हमसे बात किया। என் வழிகளை சிந்தித்து பார்த்து मेरे मार्गों को मैं सोच विचार करूंगा। எங்களுடைய கால்களை हम अपने पाँवों को உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் आपके திருப்புவோம். वचन की ओर फेरेंगे। அப்பொழுது இருளை கடந்து வெளிச்சத்துக்கு வருவோம். तब हम अंधियारा पार करके उजियाला पाएंगे। உம்முடைய வேத வசனம் आपके पवित्र वचन எங்கள் கால்களுக்கு தீபம், हमारे पाँवों के लिए दीपक, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. हमारे मार्गों के लिए उजियाला। Oh, Jesus.
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த உயிர்